ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க மதுரை சுதர்சன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிருக்கோம்னா, மதுரையில் உள்ள கீழடியில் முருகேசன் தாத்தாவோட தென்னந்தோப்புக்கு போயிருக்கோம். அங்கே வந்து ஒரு தென்னை மரத்துக்கு குழி தோண்டும் போது ஒரு பானை தென்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னாங்க. அது வந்து உடஞ்சி போய் அழகாக இருந்துச்சு. மண்ணுக்குள்ளேருந்து எடுத்ததை அங்கே வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண செங்கலை காட்டினாங்க. அதுவும் சுட்ட செங்கல். இந்த பானை வந்து உடஞ்சாலும் அவ்வளோ அழகாக அப்படியே மண்ணில் அப்படியே பதுங்கியிருக்கு. வெளியே பார்த்தோம்னா முதல்ல அந்த பானையோட விளிம்பு இருக்குல்ல, அந்த கைப்பிடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போயே நம்ம மக்கள் அவ்வளோ அறிவாக இருந்திருக்காங்க. அதை டிசைன் பண்ணதெல்லாம் எடுத்து பாருன்னு சொன்னாங்க. நான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒன்று ஒன்றா. அதில் இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி விட்டு பார்த்தேன். இதுதான் தாத்தா அங்கே தென்னை மரம் நடுறதுக்காண்டி குழி தோண்டின இடம். இது வந்து தோண்டும் போது இந்த மாதிரி விளிம்புகள்லாம் எடுத்தாங்க. அங்கனக்குள்ளே எடுத்து பாடுறான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பழைய இது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து நியூஸில் பார்த்தோன்னே நான் போய் பார்த்துட்டேன். தாத்தாட்ட போனால் அது எல்லாத்தையும் காட்டினாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. எல்லாத்தையும் பார்த்தோம். அதில் அப்போயே டிசைன்லாம் கொடுத்து பெருசு பெருசாக இருந்துச்சு. மண்ணுக்குள்ளேருந்து நான் நிறையா இது எடுத்து மண்ணில் சும்மா இப்படி தோண்டினோம்னாலே அதில் நிறையா இருந்துச்சு. அதை எடுத்து நான் மண்ணில் தேய்ச்சி விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறையா மண் ஒட்டி இருந்துச்சு. அதெல்லாம் தட்டி விட்டேன். நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கனக்குள்ளே மண்ணை இப்படி தொட்டோம்னாலே அதிலலாம் நிறையா கல் எடுக்க முடியுது. அந்த பானை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.